ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒரு புதிய கிருபையினால் அவர் நம்மை நிரப்ப போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 32 அதில் 10வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்குமா. கர்த்தரை நம்பாதிருக்கிறவனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவனுக்கு அநேக துன்பங்கள் இருக்கும், அநேக போராட்டம் இருக்கும். அவன் அந்த போராட்டத்தில் போராடி கொண்டுதான் இருப்பான். அதிலிருந்து ஒரு விடுதலை அவனுக்கு கிடையாது, அதிலிருந்து ஒரு தீர்வு அவனுக்கு கிடையாது, ஒரு நிம்மதி அவனுக்கு கிடையாது, ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடையாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு போராட்டம், பிசாசு நிமித்தம் ஏதாவது ஒரு போராட்டம். அதுதான் வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அப்போ யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும்? ஆனால் எவ்வளவு யோசித்தாலும் பாங்க, கர்த்தர்கிட்ட நம்ம இல்லைன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஹல்லேலூயா! இன்னைக்கு பாருங்க, நீங்க கர்த்தரை நம்புகிறதுனால எந்த பிரச்சனை ஆகட்டும், பிசாசானவன் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவான், ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா! இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாய், உங்களோடு கூட நின்று அவர் யுத்தம் செய்யும்படியாய் அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் எத்தனை அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் அவன் அனுப்பி வைத்தாலும், உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் ஜனங்கள் எழும்பினாலும் பயப்படாதிருங்க. கர்த்தருடைய கிருபை பெரியது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றிலும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. இந்த காலை வேளையிலே நீங்க கர்த்தரை நம்புகிறதுனாலே, அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போ தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமாங்க, அதுதான் கர்த்தர் பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்மிடத்துல எது இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய கிருபை இருந்தால் போதும், நம்மால் எதையும் செய்ய முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கர்த்தரை விசுவாசிங்க, அவரிடத்துல வாங்க. கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அந்த கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை பெரியது. வேதம் சொல்லுகிறது போலவே உமக்கு பயப்படுகிறவர்களை அப்போ அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. அப்படியாய் இந்த புதிய நாளிலும் உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.